ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோடாக இருந்துச்சு. நம்ம தொடர்ந்து 2-3 வீடியோ பேசலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஏரியாவில் பார்த்தோம்னா இன்றைக்கி பவர் கட்டு, சாயந்தரம் தான் கரண்ட்டே வந்துச்சு. அதனால தான் நிறைய வீடியோ போட முடியல. நம்ம தொடர்ந்து போடக்கூடிய 2-3 சீரியல் கூட இன்றைக்கி நம்ம போடாமல் இருந்தோம். நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரி, நம்ம அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, கதையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான எபிசோட் எல்லா சீரியலும் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி காமெடி கலாட்டாவாக இருந்துச்சு. ஒரு பக்கத்து பார்த்தா ஆறுமுகம் பைரவியோட காமெடி, இன்னொரு பக்கத்து சிவா சிந்துவோட காமெடின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பொதுவாகவே நம்ம காலகாலமாக சீரியலில் ஒரு மாதிரி சந்தோஷமாக ஹாப்பி மூமெண்ட் கொண்டு போனாங்கன்னா அடுத்து பெரிய ஒரு எமோஷனலாக பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை கதையில் கொண்டு வந்து அடுத்து அந்த ட்ராக்கை ஒரு 2 வாரத்துக்கு போட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. ஏன்னா இப்போ கதையும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் சிவா சிந்து அதே ஆறுமுகம் பைரவி எல்லாம் பிரிஞ்சு இருந்தாலும் இவங்களை பார்க்க வைக்கிறதுக்காக ஆறுமுகத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சிவாவை இங்கே கூட்டிகிட்டு வரலாம், ஏன்னா கறி சமைச்சிருக்காங்க, கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால் ஒருவேளை சிவாவும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கத்து போனால், இப்போ அந்த பக்கத்து காயத்ரி வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க இல்லையா, கூட கண்டிப்பாக அன்னபூர்ணி வந்திருப்பாங்க. தனியாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அங்கே போயிருக்கும்போது அந்த பார்த்த மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறாங்க. உடனே பார்த்தா சம்பத் மாறன் வந்துட்டாங்க. அவங்கள அடித்து அந்த பக்கத்து அமுச்சு விட்டது மட்டும் இல்லாமல் உடனே தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் தூரம் போய் நின்று இந்த நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒருவேளை ஆறுமுகத்திட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா, இல்லை அன்னபூர்ணி கிட்ட சொல்லுவாங்களா, இல்லை அன்னபூர்ணியே அங்கே வந்திருந்து அவங்க வந்து பார்த்துருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பைரவி வீட்டில் பார்த்தோம்னா ஆறுமுகம் அங்கே இருக்கிறாரு, சிவாவும் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அதாவது சிவா வந்து வீட்டில் இருக்கிறாரா, ஏன்னா அவரோட விஷயம் இன்னும் முழுசாக காட்டல. அவர் வந்து துணி மாற்றிக்கிட்டு இருந்தார். ரூம்குள்ளார பார்த்தோம்னா மகா வந்திருக்காங்க அப்படின்னு தான் இருக்கிறதுனால லாஜிக் இல்லாமல் நாளைக்கு கதையை கொண்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம சிந்து பைரவியை பொறுத்த வரைக்கும் கொண்டு போகிறதில்ல. இப்போ வரைக்கும் கரெக்டாக கண்டினியூவாக கதையை கரெக்டாக கொண்டு போகிறாங்க. அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா, ஒருவேளை சஞ்சய் ஏதோ அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல சஞ்சய் டிஎஸ்பி, அவரே வந்துருவாரோ, இப்பெல்லாம் தாலி கட்டாதா, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தான் வந்து தடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ஒரு நல்ல மாதிரி ஒரு கேரக்டரை போட்டால் தானே அடுத்து என்னன்னு சொல்லி செய்ய முடியும். அதனால் வந்து சஞ்சய் வந்து தான் அந்த கல்யாணத்தை தடுப்பாரோ அப்படிங்கிற, இவங்க 2 பேரும் மொட்டை ஆளுங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணி தாலி கட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக மாட்டாங்க கதையை. அப்போ ஏதோ நாளைக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதாவது அடுத்து வர ப்ரொமோவில் ட்விஸ்ட் இருக்குது திங்கக்கிழமைக்கான எபிசோடில். பார்க்கலாம், நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நாளைக்கு சனிக்கிழமை ஒரு 2 எபிசோடாவது நம்ம இது சம்மந்தமாக பேசலாம். உங்களுக்கு ஏதாவது புதுசாக, அதாவது அடுத்த கதை இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிந்து பைரவியை பொறுத்த வரைக்கும் நானுமே நிறைய குழப்பத்தில் தான் இருக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. நம்ம ஏதோ வாய்க்கு வந்தது 2 பேசி விட்டு உங்களோட 2 நிமிஷத்தை வீணாக்கிறதுக்கு நான் விரும்பல. ஆரம்பத்திலேருந்தே அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து யோசித்து கரெக்டாக பேசுவோம். நீங்களும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அது சம்மந்தமாக யோசித்து அந்த மாதிரி கதை போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம நாளைக்கு 2 எபிசோட் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.